गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै ஆகே 13/2/2016 சனிக்கிழமை பகல் 1:15 13வது ஸ்லோகம் ஆதிபராசக்தியின் தன்மை உரையாக்கம். ஓம் விஷ்ணோ விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சஹஸ்ரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லக்ஷ்மி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இவளை தேவிகளுக்கு அனைத்தும் தலையாயே சக்தி சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே என்பது பொருள். இங்கே சரஸ்வதி தேவியை பிராணசுருத்தியின் வழியாக படைத்திருக்கிறாள். பிரம்மன் அல்லாத நிலை பிராணசுருத்தி என்பது பொருள். இப்படி இருக்க இந்த வித்யாவின் தன்மை அவித்யா என்ற ஒரு ஞானபந்தமும் வித்யா என்ற ஒரு சூன்ய பந்தமும் ஞான சூன்ய பந்தம் இது தெய்வங்களுக்கு கூட உறவு முறையால் வருவதுண்டு. ஒன்றுமில்லை, ஒரு தோகை, அதன் அழகு, அதில் ஒளிவிட்டு வீசியவன் கண்ணன். அந்த ஒளியை கவர்ந்தது ருக்மணி மகாதேவி. ருக்மி தேசத்து மகா பதிவிரத்தையின் தத்துவத்தோடு பிறந்தவள் மகாலட்சுமி அம்சம். இந்த மகாலட்சுமி அம்சம் கண்ணனை திருமணம் செய்யவே வந்தது. ஆனால் உடலின் அமைப்பு வித்தையில் ஞான சூன்ய பந்தம். அந்த ருக்மி தேசத்திலே கண்ணனுடைய நிறம் பேசப்படுகிறது. அடுத்து ராஜ அலங்காரம், அடுத்து அவனுடைய சக்கரவர்த்தி தன்மை, அடுத்து அழகின் தன்மை பேசப்படுகிறது. பல பேர் பேச கேட்ட ருக்கு கருப்பு நிறத்தை ஆராய்கிறாள். கருத்த நிறம் உள்ளவன் இத்தனை அழகா? அங்குதான் காதலின் மையம் தொடங்குகிறது. இதற்கு காந்தர்வ காதல் என்பது பெயர். ராமவதாரத்தில் ராமன் நடந்து வர சீதா பிராட்டி உப்பரையிலிருந்து உப்பரிகையில் இருந்து பார்க்க மேல் மாடியில் இருந்து இத்தனை அழகு உள்ள ராமனா என்று சீதா பிராட்டி தன்னுடைய கண்ணை துளசி இதழாக வைத்து அவன் மேல் பூஜித்து காதல் கொண்டு மனமுடித்தாள். இங்கே பேத்தின் அழகை வர்ணனையோடு செய்கிறார்கள். கரு நிலத்தை வைத்து
கரு நிறத்தை வைத்து காதல் வருகிறது. இங்கே காதல் என்ற கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அந்த ருக்மணி என்று சொல்லக்கூடிய உடலெடுத்த மகாலட்சுமி ஞானசூன்ய பந்தத்தில் வந்தவள். அது வித்யாவின் சுரூபம். ஞானம் உண்டு வந்தது என்று நினைப்பு வருவது அவித்யில் ஞானபந்தம். அதை விடுத்துதான் ஞானசூன்ய பந்தத்திற்கு வித்யா தத்துவத்திலே மலர வேண்டும். ஒரு பெண் மயில் தோகையின் வர்ணனையை முதலிலே எடுக்கிறாள். இந்த மயில் தோகை சித்திரத்துக்குள்ளே அடக்குகிறாள். அது ஒரு ஓவியமாக வரையப்படுகிறது. பல வகையான ஓவியங்கள் வரைந்தபோது அவள் மனது அதிலே ஈடு கொடுக்கவில்லை. இவனுக்கு இது போன்ற ஒரு மயிலிறகு இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். ஒரு மனிதனால் வரைய முடியாது. மாலவனுடைய தன்மை. வரைந்த மயிலிறகின் தன்மையோடு கண்ணனை ஒப்பனை செய்து பார்க்கிறாள். ருக்மிணியின் தோழி. அவளுடைய சுருக்கமான பெயர் ருக்மி. அந்த தேசத்திற்கும் அந்த பெயர். ஆஹா, இதுதனை கண்ணன் தலையில் சூட எப்படி இருக்கும்? இது ஓவியத்துக்குள்ளே வரையப்பட்டது. இது எப்படி வரைந்தோம் என்பதை ஆராய்ச்சி செய்கிறாள். தன் கைக்குள்ளே பாவனாமூர்த்தியாக பெருமாள் எழுந்தருள பண்ணியிருக்கிறான். பாவனாமூர்த்தியாக பெருமாள் எழுந்தருள பண்ணியதால் இந்த தோகை வரை நிலைக்குள் அகப்பட்டது. தன்னுடைய கைகள் வரையவில்லை. கண்ணனை முதலில் காண வேண்டுமா? வரையப்பட்ட தோகை அடங்கிய வர்ணனையான தோகையை முதலில் பார்க்க வேண்டுமா? இது பக்தியின் சிறக்தி. நினைத்தவுடன் தான் வரைந்த தோகையின் நிலையில் உண்மையான ஒரு தோகை கிடைக்கிறது. அதாவது மயிலிறகு. கண்ணனை அந்த மயிலிறகோடு ஒப்பனைக்கு வரைகிறாள். கண்ணனின் அழகு கூடுகிறது. தன் சிகையின் அலங்காரத்தை சொல்லிக் கொடுக்கிறான் கண்ணன். சிகை அலங்காரம் இது போன்று மாற்ற வேண்டும். வரைகிறாள். மாற்ற ஆகிவிட்டது. அந்த மயிலிறகோடு கூடிய கண்ணன் உருவமைப்பு வரைந்தாகிவிட்டது. பின்னர் எழுந்தருளுக்கு இருக்கக்கூடிய பரந்தாமனை பார்க்க வேண்டுமே. பலகாலம் காத்திருந்தான். பரந்தாமன் வந்தான். கண்ணா, பரந்தாமா, இந்த மயிலிறகுக்காக நீ ஓடி வந்தனையா? ஆம், நான் பாமாலை கோடி கேட்டவன். எத்தனையோ பாடல்கள் புனைந்து பக்தர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு பாடல் கேட்டு மறுபாடல் கேட்கும் போது முன்னே நின்ற பாடல் சற்று மறந்து போகும். ரசனை அது போன்று. இந்த மயிலிறகை அது போன்றதல்லவே. இந்தாரும் ஐயனே, இல்லை, நீயே சூட்டிவிடு. நானே சூட்டி விடுவதா? ஆம், நீதான் சூட்டி விட வேண்டும். ருக்மிணியின் தோழிதானே நீ? ஆம், சூட்டிவிடு. சூட்டி விட்டதுதான் தெரிந்தது. கண்ணனுடைய பிரவாகம் உலக உருண்டை அளவுக்கு விரிந்து
தான் ஒரு சிறு எறும்பாக தெரிந்ததாம். மன்னவனே மாலவனே இதை கூட ஏற்றுக்கொண்டனையா. இதுதான் ஞான சூன்ய பந்தம். இது அந்த தோழிக்கு இருந்தது. மகாலட்சுமியே ருக்மிணியாக வந்தபோது கூட கண்ணனை மணமுடிக்க வேண்டும் என்று அந்த கருநிறத்தோடு காதல் கொண்டாளே, ஒரு இடத்தில் மனம் நின்றதே. ருக்மிணியாக இருந்தால் கூட அவித்தையில் ஞானபந்தம். அதற்காகத்தான் உடலோடு ஆண் பெண் கலக்கக்கூடிய காலத்திலே 444 பாகத்தை வைத்திருக்கிறான். 64 கலைக்குள்ளே அதை சுக்கராச்சாரியார் ஒடித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிறப்பிலே மனைவியோடு உடலால் கலப்பது இந்த முறைதான். 64 கலைகளுக்குள்ளே இந்த 444 நிலைகள் அடங்குகிறது. இதற்கே எத்தனை பிறப்புகள் எடுக்க வேண்டும் உடல் பந்தம் தீர்வதற்கு. அந்த ஞான சூன்ய பந்தத்தின் வித்தையின் தத்துவத்திலே பிறந்த ருக்மிக்கு கூட கருணத்திலே காதல் வந்ததால் சற்று தள்ளிவிடுகிறான் மாலவன். அவித்தையில் ஞானபந்தம். மனிதர்களின் நிலை பாரும். அதைதான் பாடம் நடத்துகிறாள் அன்னை ஆதிபராசக்தி. யாரை வைத்து அன்னை ஆதிபராசக்தி பாடம் நடத்துகிறாள்? ருக்மியின் தோழியை வைத்து ஒரு பாடத்தை நடத்துகிறாள். இங்கு ருக்மணி என்ற ருக்மி சிறந்தவளா, அவளுடைய தோழி சிறந்தவளா? அவள் தோகை மயிலிறகு கண்ணன் சிரமதில் வைக்க தானே காதலியாக மாறியிருக்கலாம் அல்லவோ? அந்த பிரகாரத்தை கண்டு இத்தனை சிறிய மயில் தோகை பிரபாகத்தின் சிரசு மேலே ஆடி அசைந்து நின்ற போது, பரந்தாமா போதும், இது என் வாழ்க்கை வேண்டாம், என்னோடு விளையாடாதே, நான் வித்தையில் ஞான சூன்ய பந்தத்தில் உன்னோடு இணைந்து விடுகிறேன் என்று ஒரு மானிட பெண் சொல்கிறாள். பெண்ணுக்குத்தான் இது தெரியும். பெண்ணுக்குதான் இது தெரியும். மற்றவருக்கு இது தெரியாது. அதற்காகத்தான் பெண்ணின் வயிற்றுக்குள்ளே மணிமகுடமாக ஒரு கர்ப்பப்பையை வைத்திருக்கிறான். நடக்குமா இது? ஏன் ஆண் வயிற்றுக்குள்ளே வைத்திருக்க வேண்டியதுதானே? பெண்ணின் தன்மை இறைவனோடு கூட்டி வைப்பது. 446 444 உடலில் சம்பந்தத்தை 64 கலையோடு சுக்கராச்சாரியார் ஒழித்து வைக்க, சுக்கிரன் என்ற கிரகம், அதற்கு அதிபதி சுக்கராச்சாரியார் குரு, பெண் உடலுக்குள்ளேதான் வைத்திருக்கிறான். ஒன்றில் எடுத்தால் 1000 வகை பந்தம். அதுபோன்று 444 பந்தம். அதில் பல கோடி முறை வருகிறது, 10,000 முறை வருகிறது. இதை கற்றுக் கொடுப்பவள் சாதாரண பெண். ஞானத்தை கற்றுக் கொடுப்பவளும் சாதாரண பெண் தானே. பரந்தாமா இது போதும் எனக்கு. அதில் ஒரு இழை அசைந்து ஆடியதை நான் கண்டுகொண்டேன். காதல் வந்திருக்கலாமே, வேண்டாம் என்றாள். கருநிறத்தே காதல் கொண்டு ஆதிபராசக்தியால் படைக்கப்பட்டவள் ருக்மணி தேவி. அவள் கூட அவித்தையில் ஞானபந்தத்தில் கருநிலத்திலே மாட்டிக்கொள்கிறாள். ஆனால் மானுட பெண் ஞான சூன்ய பந்தத்திற்குள்ளே தன்னை நுழைத்துக் கொண்டு, கண்ணன் பறந்து விரிந்தவன் பரந்தாமன், வலக்கையை மேலே தூக்கி சக்கரத்தை ஓடவிட்டு மோதகம் போல் ஒரு சங்கினை தனது கையிலே வைத்து அருளாசி கொடுத்து நின்றான். அருளாசி கொடுத்து நின்றான். இந்த தன்மையை நாட்டியத்தில் காட்டுவது மிகவும் சிரமம். இந்த தன்மையை நாட்டியத்தில் அவனைப் போல் காண்பது சிரமம், கொண்டு வருவது சிரமம்.
எத்தனையோ நாட்டிய பேருலைகள் இருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்து வைத்ததால் இந்த நாட்டிய கலைக்கே வந்தனர். கண்ணனும் உடனிருந்து ஆடுகிறானாம். கண்ணனும் உடனிருந்து ஆடுகிறானாம். ஆனால் பெண்தான் தான் அடைந்தது ஞான சூன்ய பந்தம் வித்யா தத்துவம். இதை ஆராதனை செய்து கொடுப்பது ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய பிராண சுருத்திக்குள்ளே தான் அடங்கி இருப்பவள். அந்த வித்யா என்ற தத்துவத்தை சரஸ்வதியின் உருவத்திலே வைத்து கொடுக்கிறாள். ருக்மியை காட்டிலும் மனித நேயத்திற்கு தான் அன்னை ஆதிபராசக்தியானவள். இந்த ஞான சூன்ய பந்தம் வித்தையின் தத்துவம் அள்ளி எடுத்து வீசி கொடுக்கிறாள். யாரால் முடியும்? இத்தகைய தகுதியை அன்னை ஆதிபராசக்தி செய்கிறாள் என்று சொல்லி விஷ்ணுவானவன் லக்ஷ்மியோடு பூஜை சக்தியை கொடுத்து அந்த பூஜையை முடித்து சக்தி தேவி என்று சொல்லி தேவி தேவி என்று 2 தேவதைகளை சொல்லி ஆராதனை ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று முடிக்கிறான். இதுதான் ஞான சூன்ய பந்தம் வித்யா தத்துவம். மாட்டு சாணி விராட்டி, மாட்டு சாணி விராட்டி சிந்திக்க வேண்டும். பட்டணத்தடிகள் மகன், பட்டணத்து அடிகள் மகன் விராட்டியை தான் கொண்டு வந்தான். விராட்டிக்குள்ளே அத்தனை நவரத்தனங்களை பொதித்து தங்க இழையால் மூடி காய்ந்த சாணியான விராட்டிக்குள்ளே வைத்தான். பித்தம் பிடித்த பட்டினத்தடிகள் என் மகனுக்கு பித்தம் பிடித்ததோ என்று நினைத்தான். மாட்டு சாணி சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அந்த சாணத்தை அன்னையான ஆதிபராசக்தி அவித்தையின் தத்துவத்தில் ஞானபந்தத்திற்குள் ஆணவத்திற்குள்ளே அடக்குகிறாள். அது காய்ந்து வராட்டியான பின் வித்தையின் ஞானசூன்ய பந்தத்திற்குள்ளே அடக்குகிறாள் அன்னை ஆதிபராசக்தி. ஒரு மனிதனை சந்தனக்கட்டை வைத்து இடுகாட்டிலே எரிப்பது விசேஷமா? இல்லை. விராட்டியில் வைத்து எரிப்பதுதான் விசேஷம். பட்டினத்தடிகள் அந்த விராட்டியை எடுத்து கீழே தரையில் ஓங்கி அடித்தான். அவன் கண்களுக்கு தெரிந்தது அதற்குள்ளே 27 நட்சத்திரங்களும் 9 கோடும் நவரத்தன மாலை அதற்குள்ளே பதிக்கப்பட்டிருந்தது. இதை எப்படி இதற்குள்ளே அடக்கினான்? இந்த வராட்டி என்பது ஞானசூன்ய பந்தம், அவித்யை இல்லை, வித்தை. அங்கு அவித்யை அழிக்கப்படுகிறது. முடவனே முட்டாளே, இந்த ரத்தன மாலை விண்ணிலே சுற்றுகிற நட்சத்திரங்களை கொணர்ந்து கொடுத்திருக்கிறேன். தங்கழையால் வானத்தை மடக்கி இதிலே வைத்திருக்கிறேன். இதுவும் வராது உன்னிடத்தே, இதுவும் வராது உன்னிடத்தே. ஒரு பெட்டிக்குள்ளே, சிறு பெட்டிக்குள்ளே
காதில்லாத ஊசியை வைத்திருக்கிறேன், அதுவும் வராது. இதுதான் ஒப்பனை. இரண்டும் வராது என்றான். வராட்டியின் தன்மை அத்தனை தத்துவம். அதற்காகத்தான் இந்து மதத்திலே அந்த காலத்திலே மண்ணால் செய்த அடுப்பை வைத்து வராட்டியை முன் வைத்து 2 ஷவுக்கு கட்டைகளை வைத்து வராட்டியை பற்ற வைத்துத்தான் அடுப்பை மூட்டினார். ஞானம் பிறந்தது. இன்று விஞ்ஞானத்தின் முறையில் அனைத்தும் போகிறது, தேவைதான். அரையணா வைத்து காலத்தை நடத்தி 100 ஆண்டுகள் வாழ்ந்தான். பல்லாயிரம் கோடி சம்பாதித்து இன்று காண்பதில்லை. விஞ்ஞானத்தின் குறை இது. விஞ்ஞானம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. கம்யூனிகேஷன் விஞ்ஞானம், தெய்வீக தகவல் ஞானம். ஆரியபாட்டா சாதாரணமாக கண்டுபிடித்து விட்டான் விண்ணில் உள்ள நட்சத்திர மண்டலங்களை. சித்தர்கள் ஆராய்ந்து கண்டுபிடித்து விட்டார்கள். மெய்ஞானி விஞ்ஞானம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இதைத்தான் உபதேச மொழியாக கொடுத்து கண்ணனை துவாரகபுரியில் கோபூஜை செய்ய வைக்கிறாள். இந்த கோபூஜை யார் செய்ய வைப்பது? அன்னை ஆதிபராசக்தியின் தன்மை. கோபூஜை எதற்காக செய்ய வேண்டும்? ஞானத்தின் திறவுகோல் உன்னிடத்திலே உண்டு என்று தெரிந்து கொள்வதற்கு கோபூஜை. கோபூஜை செய்தபோது நான் மகாபாரத யுத்தத்தை முடித்து விடுவேன் என்று நினைத்தானாம் கண்ணன். அவித்ய ஞானபந்தம் முடியாது, இந்த கோ முடிக்கிறது. அதற்காகத்தான் அன்னை ஆதிபராசக்தி கண்ணனிடத்திலே சொல்லி விடியற்காலை 4:30 முதல் 6க்குள்ளாக தினமும் கோபூஜை செய்து வந்தான். எதற்காக என்று தெரியவில்லை. மகாபாரதம் இந்த கோதான் முடிக்கும் என்று அன்னை அருளாசி கொடுத்தாள். அதை தெரிந்து கொண்டான் கண்ணன். வித்தையின் ஞான சூன்யபந்தம். அப்பொழுது கண்ணனுக்கே தெரிந்ததாம் மனித உருவத்தோடு வந்தது எத்தனை நன்மையை பயக்கும் என்று அவனுக்கு தெரிந்தது. எத்தனை ஆனந்தம் இதிலே அடங்கியிருக்கிறது. அத்தனை ஆனந்தத்தின் தன்மை இதிலே அடங்கியிருக்கிறது. பிரதிஷ்டிதா வித்யா, வித்யா சகஸ்ரார, பிரதான வித்யா சகஸ்ரார நர்த்தன சக்தி. கண்ணனின் மயிலிறகிலும் உச்சந்தலையிலே 9 அங்குலம் மேலே சென்று நடனமாடி காட்டிக் கொடுக்கிறாள். அதற்காகத்தான் கண்ணனின் அழகு இத்தனை அழகு. ஞானம் கண்டு கிருஷ்ணா என்று சொல்லிவிட்டால் கண்ணனின் விதி மனிதனோடு இணைக்கிறது. கண்ணனின் விதி மனிதனோடு இணைக்கிறது. எதற்காக? ஆன்மீகத்தின் ரகசியத்தை கற்றானே ஆதிபராசக்தியின் இடத்திலே இருந்து அதை மக்களுக்கு போதிப்பதற்கு பெயர் உபதேசம். இதை கற்றுக் கொடுப்பது யாராகும்? அன்னை ஆதி பராசக்தி. அவளை அனைவரும் தாயென்றுதானே அழைக்கிறார்கள். அம்மா. ஒவ்வொரு பருவத்திற்கு பெண்ணுக்கு ஒவ்வொரு பெயர்.
வயதுக்கு ஒரு 15 வயதோடு கூடிய நிலையில் கூட அன்னையை தரிசித்தால் தரிசித்தவனின் திருமுகத்திலே உள்ள வாயிலிருந்து வருவதே அம்மாதான். எத்தனை ஞானம்! அதற்காகத்தான் கண்ணன் விதியோடு கலந்து ஒருவரிடத்திலே அடைக்கலம்புகிறான். அதுதான் அர்ஜுனன். பஞ்ச பாண்டவர்களிலே அவன் தேர்ந்தெடுத்தது அர்ஜுனை தோழனாக. தோழன் என்று சொன்னபோது ஞானபந்தத்தின் அவித்யாமாயை, கண்ணா என்று சொல்வது வித்தையின் ஞான சூன்ய பந்தம். கண்ணா என்று கோடிமுறை அர்ஜுனன் சொன்னான், தெரிந்து கொள்ளவில்லை. பீஷ்மரை மாய்த்தான் தெரிந்து கொண்டான். நாம் ஞானசூன்ய பந்தத்தின் அவித்யா தத்துவத்திலே இருக்கக்கூடிய காலத்திலே வித்யா தத்துவமான ஞானசூன்ய பந்தம் கண்ணன் தான் இதை முடித்து வைத்தான். இந்த முற்றுப்புள்ளிக்கு முடிச்சு போட்டது அன்னை ஆதி பராசக்தி. அதுபோன்ற ஒரு மாலவனை, பரந்தாமனை, ருக்மியின் தோழி ஒரு மயில் தொகைக்குள்ளே அடக்குகிறாள். எப்படி அடங்கி போனான் என்பதை பாரும். தன்னுடைய சிரசை தாழ்த்தி, நீயே என்னுடைய சிரசிலே அழகாக இதை விட்டுவிடும். இது ஞானசூன்ய பந்தம் அவித்தையின் தத்துவம் அல்ல, வித்தையின் தத்துவம். வித்தையின் தத்துவம் தான் ஞானசூன்ய பந்தம், மகா தத்துவம் இது. இதைத்தான் சாதாரண மனிதன் ரவிவர்மா கண்ணோடு கண்டுதான் வரைந்தான். இங்கே மனதை ஆன்மீகத்தின் பால் ஓடவிட வேண்டும். அதனால் சந்நியாசத்தின் மனம் வரவேண்டிய அவசியம் இல்லை. ஞானத்தின் நிலை வர வேண்டும். கண்ணனோடு இருந்த அனைவருக்கும் வரவில்லை, கண்ணனுக்கு மட்டும்தான் வந்தது. அதற்கு அவன் பூஜித்தது அன்னை ஆதிபராசக்தி. கண்ணன் கூட அரண்மனைக்கு சென்று தன்னுடைய அந்தபுரத்திலே இருக்கக்கூடிய நிலை கண்ணாடியிலே கண்டானாம். இருக்கிறது, நிலை கண்ணாடியிலே கண்டானாம். தானே ஒரு முறை மயங்கி நின்று, நான் இத்தனை அழகா இந்த மயில் தோகையால் வைத்தவளுடைய மானிடத்தன்மையின் பக்தியின் நிலை எப்படி இருக்கும் என்று தானே வெண்ணையாக உருகிவிட்டான். வெண்ணெய் திருடியவன் வெண்ணையாக உருகிவிட்டான் என்றால் ருக்மியின் தோழியினுடைய பக்தி எத்தனை சிறந்தது என்பதை இங்கே பார்க்க வேண்டும். ருக்மணி கூட அவித்தியின் ஞானபந்தத்தில் தான் அந்த கருணை இனத்தை கண்டு காதல் கொண்டான். அந்த காதலை களைந்தெடுத்து மணமகளாக சூட்டிவிட்டாள். அதுதான் அந்த தோழி வித்யா ஞான சூன்ய பந்தம். இங்கே ருக்மி சிறந்தவளா, அவளுடைய தோழி சிறந்தவளா? அவள்தான் சொல்கிறாள் கௌரியின் நோம்பு. அவித்தை வித்தை, இந்த வித்தையை அன்னையானவள் பிராணசுருத்திக்குள்ளே அடக்கிவிட்டாள். யாருடைய பிராணசுருத்தியை? ஆதிபராசக்தியின் பிராணசுருத்திக்குள்ளே அடக்கிவிட்டாள். அந்த பிராணசுருத்தின் தன்மை ஏதாவது ஒரு பூஜைக்குள்ளே அடங்க வேண்டும். மயிலிறகை வைத்தாளே, அவள் நினைக்கின்றாள், என்னவென்று நினைக்கின்றாள்?
இந்த தத்துவத்தை மனிதர்களால் புரிந்து கொள்ள இயலாது. அதற்கு ஒரு கதாபாத்திரம் ருக்மணி தேவி வேண்டும். அதற்கு காதல் கருநிறத்திலே வர வேண்டும். கண்ணனின் கருநிறத்தில் வந்தது. இந்த தன்மையை ஒரு மானிடப் பெண் தோழி வழியாக வருகிறது. அந்த தோழியானவள் கேட்கிறாள், இது தெய்வீக ரகசியம், எனக்கும் தெரியாது. கண்ணனிடத்தில் இறங்குகிறேன், கண்ணனிடத்தில் இறங்குகிறேன். கண்ணனை பிரார்த்தனை செய்கிறாள். ஒரு மானிட பெண். இதல் மையம் கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்பது. கண்ணனுக்கும் ருக்மணிக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்பதுதான் மையம். கண்ணனோ அரண்மனைக்குள் சென்று நிலை கண்ணாடிக்குள்ளே பார்த்தான். இந்த மயிலிறகால் தான் இத்தனை அழகா? என்னுடைய கருநிலைமை தெரியவில்லை. நான் இத்தனை அழகாக இருக்கிறேன். தன்னழகை தானே தெய்வம் ரசிப்பது போல் ஒரு பெண் செய்து விட்டாள். அத்தனை நிறம் தெரிந்தது கண்ணனுக்கு. இந்த மயில் தோகையால் நான் இத்தனை அழகா? என் கரு நீலம் கூட தெரியவில்லை, நிறம் கூட தெரியவில்லை. ஆஹா! இந்த பெண்ணின் பக்தி எதற்குள்ளே அடங்குகிறது? வித்தையில் ஞான சூன்ய பந்தம், அவித்தை அல்ல. வித்தை ஞான சூன்ய பந்தத்துக்குள்ளே அடங்குகிறது. ஒரு நிமிடம் அந்த மயிர்த்தொகையை எடுத்து வைத்து பார்த்தான். தன்னுடைய கருநீல நிறம் தன் மேனிக்குள்ளே தெரிந்தது. திடுக்கிட்டான். அழகை இறைவனும் விரும்புவான். அதற்காக தான் எம்பெருமான் தலையை குனிந்து மயிலிறகை தலைக்கு முடியிலே வாங்கிக் கொண்டான். என்ன செய்வது என்று திகைத்தான். தானும் பேருவகை கொண்டு ஆசை கொண்டு இந்த தத்துவத்தை வெளியுலகத்திற்கு அனுப்பிவிட வேண்டும் என்று அந்த நிலைக்கண்ணாடியை பார்த்து தனது 2 கரங்களால் அரண்மனைக்குள்ளே வேண்டிக் கொண்டான். பள்ளியறைக்குள்ளே வேண்டிக் கொள்கிறான். அந்த கண்ணாடிக்குள்ளே அன்னை ஆதிபராசக்தி தெரிகிறாள். என்ன மகனே, இது உலகுக்கு அனுப்பி வைக்க வேண்டுமே, எப்படி இது உலகுக்கு அனுப்பி வைக்க வேண்டும்? நீங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கண்ணன் ஆதிபராசக்தி இடத்திலே கேட்டுக்கொள்கிறாள். ஒன்றுமில்லை, இதற்கு ஒரு பூஜை இருக்கிறது. அதற்கு கௌரி நோன்பு என்பது பெயர். அந்த காலத்திலே அவளும் வேண்டிக் கொள்கிறாள். இந்த மயிர்த்தோகையின் தத்துவத்தையும் கண்ணனின் தத்துவத்தையும் இவர்களுடைய பூஜையின் தத்துவத்தையும் ருக்மணியை உள்ளே இணைக்கும் தத்துவத்தையும் ஏதாவது கொண்டு செய்துவிட வேண்டும் என்று ஏக காலத்திற்கே இருவரும் ஏக காலத்திலே இருவருக்கும் வழங்கப்பட்டது கௌரி நோம்பின் தத்துவம். கண்ணனுக்கும் தெரிந்துவிட்டது. ஞானம் இறைவனை தேடி போகும், இறைவன் ஞானத்தை தேடிப் போவான். இது பக்தியின் அந்தரங்க காதலின் தன்மை. இது பக்தியின் அந்தரங்கத்தின் காதல் தன்மை.
மாலவனை குருவாக்கி தான் பக்தனானது. இங்கே திருமணத்தின் வைபவம் பக்தனுக்கும் ருக்மணியின் தோழிக்கும் கண்ணனுக்கும் இல்லை. இது ஞானசூன்ய பந்தம். ஆனால் அந்த உடலெடுத்து வந்தவளுக்கு கண்ணனோடு காதல் பந்தம் உண்டு. இதற்கு மையமாக இருப்பது கௌரி நோன்பு. இந்த நிலை கண்ணாடிக்குள்ளே போங்கள். மயில் தோகையை எடுத்து விட்டான், கருநிலம் கண்ணனை சூழ்ந்து கொண்டது. கண்ணனுக்கே பகீர் என்ற ஒரு நினைவு வந்தது. என் மனைவி மகாலட்சுமியானவள் நான் விஷ்ணுவின் வம்சத்திலே வந்த கண்ணன், விஷ்ணு வம்சோத்ரி. இந்த மயில் தோகையை வைத்துக் கொண்டால் ருக்மி என்னை அடையாளம் கண்டு கொள்ள மாட்டாளா? ருக்மி என்பது ருக்மணியின் அண்ணனுடைய பெயர், தேசத்தின் பெயர். பகீர் என்பது கண்ணனுக்கே. பக்தனின் வித்யா ஞானசூன்ய பந்தம் பாரும் ஒரு மயில் தொகைக்குள்ளே அடக்கிவிட்டாள் அந்த பெண்மணி. மீண்டும் அந்த மயில் தொகையை தன்னுடைய சிரத்திலே வைத்து பார்த்தான். அத்தனை அழல்! என்னுடைய கருநீல வர்ணத்தை மறைக்கக்கூடிய தன்மையை ஒரு பெண் கண்டிருக்கிறாள். அடே அஷடே, நீயும் நானும் ஒன்று என்று சொல்கிறாள் ஆதிபராசக்தி. கௌரியின் நோம்பின் பூஜையின் தன்மையை இப்பொழுது நினைக்க வேண்டும். அவளுக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? ருக்மணியின் தோழிக்கு தெரியும். ஓஹோ, அப்படியா கதை? ருக்மணிக்கு தெரியாதா? தெரியாது. என் மனைவி மகாலட்சுமியாக இருப்பவள் தானே? ஆம். நான் விஷ்ணுவின் வம்சோத்திரியில் வந்த கண்ணன் தானே? ஆம். பாடம் நடத்துகிறாள் அன்னை ஆதிபராசக்தி. அவளுக்கு தெரியாதா? தெரியாது. ஏன் தெரியாது ருக்மணிக்கு? மகாலட்சுமியின் பிரதிபிம்பம். எண்லட்சுமிக்குள்ளே ஒருத்தி. ருக்மணி என்பது பெயர். அரண்மனையிலே உலவி வந்த காலத்திலே கருமை கொண்ட ஒரு ஆணழகன் இருக்கிறார் என்று மற்றவர்கள் பேச, அவள் மையில் கொண்டது கருநிறத்தில் தான், உண்மையில் அல்லவே. உன்னை எடுத்து காட்டியது இந்த தோகை, மயிலிறகு. கண்ணன் தளர்ந்து போனான். காதல் கைகூடாதோ? காதலித்தவன் அனைவருமே பிச்சைக்காரனாக, பைத்தியக்காரனாக அலைகிறான். கண்ணனுக்கே காதல் வரும்படி செய்தது இந்த மயில் தோகை ஐயா. இந்த மயில் தோகை ஒரு வராட்டிக்குள்ளே ஒருவனுக்கு ஞானம் வந்தது. அதற்காகத்தான் இடுகாட்டிலே சந்தனக்கட்டையை வைத்து வராட்டியை வைப்பான். அதற்கு மேல் கற்பூரம். இவன் கெட்ட கேடுக்கு கற்பூரம் வேறு தேவையா? ஜோதியில் கலப்பானாம். கோடி பிறப்பு உண்டு மாண்டவனுக்கு, கோடி பிறப்பு உண்டு மாண்டவனுக்கு. வராட்டியும் கற்பூரத்தை வைத்து சந்தனக்கட்டை வைப்பான். ஷவுக்கு கட்டை போதும். ஷவுக்கு கட்டைக்குள்ளே நெருப்பு உண்டு, அக்னி ஜோதியிலே சேர்க்கும். சந்தன கட்டைக்குள் நெருப்பில்லை, வாஷம், சந்தன வாஷம் தான் உண்டு. என்னை போல் மாண்டவன் வாசம் வர வேண்டும் என்று சொல்கிறது சந்தனக்கட்டை. ஷவுக்கு கட்டை என்னை போல் அக்னியிலே கலக்க வேண்டும்.
சந்தனக்கட்டை பெரிதா ஷவுக்கு கட்டை பெரிதா பாரும், ஷவுக்கு கட்டை தான் பெரிது. அதனால் தான் திட்டும் போது கட்டையில் போபவனே, கட்டையில் போவாய் நீ. ஹிந்து மதத்தின் தன்மை எப்படி விளம்புகிறது என்பதை பாரும். அத்தனை ஆனந்தமானது இந்த ஹிந்து மதம். கௌரி பூஜையின் தத்துவம் இங்கே அன்னை ஆதிபராசக்தியின் வழியாக பகரப்படுகிறது. இது விஷ்ணுவானவன் அந்த வம்சோத்தரையிலே வந்து கண்ணனை அவதாரம் தேவைப்படுகிறது. எத்தனை ஆனந்தம், எத்தனை ஆனந்தம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவன் வாயில் காப்போன் கம்சன் பாவாசுரத்திலே வரவேண்டியது இருக்கிறது. பாவ அசுரம், அசுரத்தின் நிலையோடு கூடிய ஒப்பனையான பாவத்திலே கம்சன் வருகிறான். பல பிறப்புகள் பாவத்தின் அசுரத்திலே வருகிறாள். மனிதன் அசுரபாவம். நெல்லவன் போன்று இருப்பான், சொல்பவனும் கேட்பவனும். அசுரபாவத்தில் அந்த பிம்பத்துக்குள்ளே வருவதுதான் பாவசுரம். நல்லவனாக வல்லவனாக நடித்துவிட்டு போகலாம், மறந்து போகும். அசுரனாக விருந்து நடிப்பதற்கே பாவத்தின் தன்மை உண்டு. இங்கு விஷ்ணு வம்சோத்தரையிலே வந்த கண்ணன் சிறந்தவனா? வித்யா ஞானசூன்ய பந்தத்தை அன்னை ஆதிபராசக்தியின் வழியாக அறிந்தவன். பாவத்தை கொண்டு அசுரத்தன்மையோடு நடிக்க வந்தானே கம்சன் சிறந்தவனா? கம்சன் தான் சிறந்தவன். அனைத்து ஞானம் பெற்ற அவித்தியின் ஞானபந்தத்துக்குள்ளே இருந்தவன் ஆணவத்தோடு கூடி இறைவனை நினைத்தான். அவனை அன்னை ஆதிபராசக்தி வித்யா ஞான சூன்ய பந்தத்திலே இணைக்கிறாள். சம்மாரம் விஷ்ணு வம்சோத்திரி வழியாக நடக்கிறது. சம்மாரம் விஷ்ணு வம்சோத்தரையின் வழியாக கண்ணனின் வழியாக நடக்கிறது. இந்த சுருக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் கௌரி நோன்பு. ஓ, அப்படி ஒரு நோன்பு உண்டா? அதற்கு மந்திரம் தந்திரம் யந்திரம் உண்டா? மந்திரம் தந்திரம் சோடாட்சரி பூஜை யந்திரம் உண்டு. ஏன்? கிருத்தா திருத்தா துவாபார யுகத்திலே நடந்த காதல் விஷயம் இது. மனிதர்களுக்கு இது வருமா? யந்திரம் தந்திரம் மந்திரம் சோடாட்சரி பூஜை வேண்டாம், நம்மால் இயலாது. மனைவியை காளியாக காட்டி கொடுக்க முடியாதே. ஊர் மக்கள் ஏசுவர். சாரதையை அபிஷேக ஆராதனை செய்து ராமகிருஷ்ண பரமாம்சன் உலகத்துக்கு காட்டி விவேகானந்தருக்கு தன்னுடைய மனைவியை காளியாக காட்டி கொடுத்தான் ஷோடாட்சரா. காளியை சௌமியமான அலங்காரத்துக்குள்ளே அன்னையாக அடக்கி காட்டியவன் ராமகிருஷ்ணன். எத்தனை பேருக்கு இது முடியும்? முடியாது. அதற்காக அன்னை சொல்கிறாள், கௌரி என்ற சௌமியமான நிலைக்கு மனிதன் வர வேண்டும் என்றால் ஓலையை எடுத்து தைத்து, ஓலை குத்தியால் தைக்க முடியும், தைத்துக் கொள்ளும். பச்சை ஓலை, பாடையில் போனவனும் பச்சை ஓலையில் தான் போகிறான். கௌரி அதற்குள்ளே இருக்கிறாள். எந்த ஓலைக்குள்ளே?
கட்டையில் போறானே பச்சை ஓரை சுமந்து கொண்டுதான் போகிறான். அங்கு கௌரி இருக்கிறாள் இவனுக்காக. மாண்டது ஆணோ பெண்ணோ என்று கௌரி பார்ப்பதில்லை. உற்றாரும் உறவினரும் காடு வரை வருகிறார்கள். கொள்ளியிட்ட பின் மகன் வேளை முடிகிறது. மனைவி தெருவரை வருகிறாள். ஓலைக்குள்ளே இருப்பவள் காடு வரை வந்து இவன் ஓலையில் இட்டு வந்தானே எப்படி வேகிறான் என்று பார்க்கிறாள். அவர்தான் கௌரி. பனை ஓலையை மடக்கி அகலாக்கி, பனை ஓலைக்கு எங்கே போவது? எங்கேயும் போக வேண்டாம். அகல் வைத்து சிறு அகல், சுட்டகல், நெய் விட்டு விளக்கேற்றலாம். அந்த பனை ஓலையை அகலாக மாற்றி அதில் நெய்யிட்டு திரியிட்டு விளக்கேற்றி ஓடும் நதியில் விட்டு விட்டால் கௌரி பூஜை. அவ்வளவுதான். 5 நாள் விரதம் இருக்க வேண்டும். இப்பொழுது கங்கை, காவிரி, யமுனை வெள்ளமாக பெருக்கெடுத்து ஊரை அடித்து விடுகிறது. நின்றது கூவம், வந்தது வெள்ளம். ஓ, பிரளயம் வருமா? காட்டுகிறேன் பார் என்றான். 3 மாடி உயரம் தண்ணீர் போனது. மன்மத ஆண்டு தீபாவளிக்கு துவங்கியது. தண்ணீரின் பிரவாகம் என்னவென்று மனிதன் கண்டுபிடித்து விட்டான். ஒன்று கரையிலிருந்து கடலுக்கு போன தண்ணீர், அதற்கு முன் கடலிலிருந்து வெளியேறிய தண்ணீர் சுனாமி. சுனாமி சுக்கராச்சாரியின் செயல் இதனைத்தும் நம்மால் இயலாது. அந்த பனையோரையிலே நெய்யை ஊற்றி திரியை வைத்து அக்னியை வைத்து விட்டால், அது ஒரு நதியிலே போகிவிட்டால் கௌரி பூஜை. இந்த கௌரி பூஜை யந்திரம், மந்திரம், தந்திரம், ஷோடாட்சரத்திலே உண்டு. இதை ஒரு வேலைக்காரி தோழி கற்றுக் கொடுக்கிறாள். வித்தையின் ஞானசூன்ய பந்தம். இதை சீராக கற்ற ஒரு ஆண் கம்சன். கண்ணனின் வலதுகால் அவன் இடது மார்பகத்திலே உதைக்கின்றது. கௌரி பூஜை செய்தவன் பாவாசுரத்திலே வந்து, நமதெல்லாம் அசுரபாவம். முகம் நன்றாக இருக்கும் முகத்தை பாரும், எத்தனை அழகு. உள்ளே இருப்பது அசுரத்தன்மை. ஆஹா, இதுபோன்று சொல்கிறாள். சொன்னவன் கேட்டவனும் அசுரபாவத்தில் இருந்தார்கள். பாவாசுரம் என்ற கண்ணன் விஷ்ணு வம்சோத்தரத்திலே வந்த கண்ணனையே நினைத்துக் கொண்டிருக்கிறான். யார் நினைக்கின்றானா என்று பார்த்த கண்ணன் வித்தியின் ஞானபந்தம். நினைக்கின்றானா 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 எந்த உருவெடுத்து வந்தான்? வித்தியின் ஞானசூன்ய பந்தத்தின் உருவத்தை எடுத்து வந்தான். நினைப்பேன் என்ற அவித்தியின் ஞானபந்தத்துக்குள்ளே இருந்து கம்ச பாவசுரம் வித்தியான ஞானசூன்ய பந்தத்திற்குள்ளே நுழைகிறான். இதுதான் உலக நியதி, இதுதான் உலகத்தின் தன்மை. இதைத்தான் கம்சனும் பாவாசுரத்திலே வந்தவனும் மனித உடல் கொண்டு ருக்மணியின் தோழியாக வந்தவளும் பனை ஓலைக்குள்ளே உள்ள நெய்யிலே திரியை வைத்து ஒரு ஜலத்திலே ஓட விட்டார்கள். ஷோடாட்சரா, யந்திரா, தந்திரா, மந்திரா. ஒருவனை நினைத்துக் கொண்டிருப்பது மந்திரம். அவனுடைய உடல் உருவம் தனக்குள்ளே இறங்குகிறது. இது காதல்.
இறைவனை நினைத்தால் உள்ளிறங்குகிறான் மந்திரபாவம். உள்ளே இருந்த கண்ணன் விளையாடுகிறான் தந்திரபாவம். அவன் புல்லாங்குழல் ஊதி ஒலி வரி வடிவத்தில் யந்திரபாவம். யந்திரா மந்திரா தந்திரா ஷோடாட்சரத்தின் தன்மை. இதுகளை ஆராதனை செய்து கண்டுபிடித்தது நான் தான் என்று கண்ணன் சொல்கிறான். அந்த ஷோடாட்சர பூஜைதான் அன்னை ஆதி பராசக்தியின் உருவம். அன்னை ஆதி பராசக்தியின் உருவம் இதுதான். மனதிற்குள்ளே நினைத்துப் பாரும். கோடி பொன் வேண்டாம், உலகத்தை அரசாளும் தன்மை வேண்டாம், அரசு பதவி வேண்டாம், அதை கண்டவன் ராமன். தசரதன் சொன்னான், நான் வருகிறேன். ஒரு பெண்ணிடத்திலே சொல்லி கானகம் போக சொன்னான். பெண்ணின் வாக்கை தெய்வ வாக்காக எடுத்துக்கொண்டான் ராமன். தந்தையை கண்டதில்லை. துறவரம் போக வேண்டும் என்றால் ஆண்டுகள் சொல்லப்பட்டது. மரவுரி தரித்து வந்தாள். மரவுரி தரித்து வந்து சென்று விட்டான். அவன் பாதுகை ஆண்ட ரகசியம் இதுதான். அவன் பாதுகை ஆண்ட ரகசியம் இதுதான். எத்தனை ஆனந்தமான செயல் இது! இவை அனைத்தும் யந்திரா மந்திரா தந்திரா ஷோடாட்சரத்தின் தன்மை. அன்னை அதற்குள்ளே ஆடுகிறாள் கன்னிப்பெண்ணாக. அம்மா என்று சொல்லக்கூடிய அன்னை ஆடுகிறாள் கன்னிப்பெண்ணாக. அந்த கன்னிப்பெண்ணை பார்க்கக்கூடிய காலத்திலே காதல் வராது, பக்தி வரும். அந்த பக்தி வித்தையின் ஞான சௌன்ய பந்தத்திற்குள்ளே அடங்கும். இதுதான் விஷ்ணு வம்சோத்திரதியில் வந்த கண்ணனின் அவதாரம். வித்தையின் ஞான சூன்ய பந்தத்திற்குள், இதுதான் அவித்தியின் ஞான பந்தத்திற்குள்ளே வந்த கம்சபாபாசுரம். இதேதான் ஒரு பெண் மயில் தொகைக்குள்ளே அவனை அடக்க விடுகிறாள். அவனுடைய அழகை அவன் நிலை கண்ணாடியிலே பார்க்கும்படி செய்கிறாள். மயில் தொகையை சிரசை விட்டு எடுத்தான். கருநீலம் தெரிந்தது. பகவானின் கருநீலத்தை கூட நெருப்பில் மலர்ந்த மலராக வண்ணமாக அழகாக ஆக்குவது ஒரு பெண் எடுத்து வைத்த மயில் இறகு. எத்தனை பக்தியை சிந்திக்கக்கூடிய தன்மை ஒரு மனிதனிடத்திலே இருக்கிறது. ஒரு மனிதனிடத்திலே இருக்கிறது. அந்த மனிதனின் அவயத்தின் லட்சணங்கள் இத்தனை தத்துவம். அதற்காகத்தான் 72,500 கோடி நரம்பு மண்டலங்களை கண்ணுக்குள்ளே வைத்திருக்கிறான். எத்தனை ஆனந்தமான நிகழ்ச்சி! ஒரு எரிக்கல் வந்து விழுந்தது. நான்கு பேர் உயிரிழந்தனர். எத்தனையோ நட்சத்திர மண்டலங்கள் அன்னை விண்ணிலே சுற்ற வைக்கிறாள். அதில் ஒரு நட்சத்திர மண்டலம் விழுந்தால் பூமி சாம்பலாகும். விழுமா? விஷப்பரீட்சை வேண்டியதில்லை. அதற்காக தான் பாடினான் அச்சுதா அமரரே. இவை எழுத்துக்கும் அச்சாணியாக தான் நின்று, யார் நின்றது? அன்னை ஆதிபராசக்தி அச்சாணி. அந்த அச்சாணியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆட்டி படைப்பவன் கண்ணன். ஒன்றுமில்லை, புல்லாங்குழல் தான் அந்த அச்சாணி. அச்சுதா அமரரே. ஆயர்குலத்திலே பிறந்தான் எளிமையாக. அவன் கற்றது அன்னை ஆதிபராசக்தியிலே கோபூஜை. அன்னை ஆதிபராசக்தி இடத்திலே அவன் கற்றது கோபூஜை. நித்தியம் காலையில் செய்தானாம் 4 முதல் 6 மணிக்குள்ளாக, 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக. நாங்கள் எங்கே போவோம்?
கோ பூஜை செய்யக்கூடிய கண்ணனின் படத்தை வைத்து பூஜை செய்தால் இருவரும் பூஜை செய்தனர், கோவும் நீயும். நீயும் நானுமா கண்ணா என்றானே, அதுதான். சிறு பூஜைக்குள்ளே கண்ணனை அடக்கிவிட்டால் அங்கே அன்னை ஆதிபராசக்தி எழுந்தருள பண்ணுகிறாள். அங்கே அன்னை ஆதிபராசக்தி எழுந்தருள பண்ணுகிறாள். இதுதான் எத்தனை ஆனந்தமான விஷயம், எத்தனை ஆனந்தம், எத்தனை சிறந்த வழி, எத்தனை எளிமையானது ஞானம், எத்தனை எளிமையான ஞானத்திற்குள்ளே வித்யாசூன்ய பந்தத்திற்குள்ளே, ஞானசூன்ய பந்தத்திற்குள்ளே மனிதன் விழுந்து கொண்டிருக்கிறான், தெரிவதில்லை. இது தெரிந்துவிட்டால் எல்லோருமே நண்பர், பகையே இல்லை, நிறமில்லை. வில்லுக்கு கூட, வானவில்லுக்கு 7 நிறமாம். கோடி நிறம் கண்டான் கண்ணன், வானவில்லுக்கு பெயர் கொடுத்தான் 7 நிறம் என்று. கோடி நிறத்து கட்டழகன் வானவில்லுக்கு 7 நிறம் என்றான். இத்தனை ஆனந்தம் வித்யா ஞான சூன்ய பந்தத்திற்குள்ளே உண்டு. இதன் மகா தத்துவத்தை மானுஷ்ய கோபிகம் கண்ணன் நவநீத பாலம் ஏற்பரி என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.